இப்போ விதைக்கே நம்ம கையேந்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நிலைமை மாறணும்னா இந்த மாதிரி மரபு ரகங்கள் எல்லாம் காப்பாற்றி நம்ம வந்து கொண்டு போகணுங்க. ஸோ இதில் வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டு மலை பகுதிகளில் இது வந்து நம்மளுடைய பிளைன் லேண்ட்லேயே இது நிறைய இருக்குங்க. இந்த ஊர் பகுதிகள்லேயே சத்தியமங்கலம், அது புளியம்பட்டி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே இயல்பாக வீடுகள்லேயே நிறைய நான் பார்த்துருக்குறேங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் பார்த்துருக்குறேன். இப்போ அது இல்லாமல் போச்சு, மறுபடியுமே இதை கொண்டு வராங்க. அதில் நிறைய மஞ்சள் ரகம் இருக்குது, இது மாதிரி இதுலேயே ஓவல் ஷேப்லாம் இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மரபு பூக்கள் ரகங்கள் எல்லாமே இங்கே காட்சி பெற்றிருக்காங்க. வாடாமல்லியிலேயே நிறைய வாடாமல்லி ரகங்கள் இருக்குது, செண்டுமல்லி ரகங்கள். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், இது பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய நட்சத்திர காய். இது பார்த்தீங்கன்னா இன்கா பீனட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுங்க, நிறைய தகவல்கள் அதில் இருக்குது. நல்ல சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பருப்பு வகையை சேர்ந்தது. இதை பார்த்தீங்கன்னா இது காஞ்சதுக்கு அப்புறம் உள்ள பருப்பு இருக்கும். அந்த பருப்பை வறுத்து நம்ம வந்து உணவுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற மாதிரி இதுவும் அதோட அதிகமான சத்துக்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த இன்கா பீனட்னு சொல்றது. இதுல வந்து பீனட் பட்டர்லாம் செய்யறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் கூட இதுல வறுத்து அதுலேயும் செய்யறாங்க. இது வந்து ஒரு கொடி வகை தாவரம், இதுக்கு பராமரிப்பே தேவையில்லைங்க. இதை வந்து நம்ம முளைக்க வச்சிட்டோம்னா கொடிகளை ஏற்றி விட்டுட்டா இந்த காய்கள் காஞ்சு நிறைய விழுகும். அதை சேகரித்து அதனுடைய கொட்டைகளை எடுத்து அந்த கொட்டைகளை வந்து வறுத்து நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாங்க. இதை